ஆளற்ற அரை நேரங்களில் பிதற்றும் பிள்ளையாய் மாறுகிறேன். வற்றாத வார்த்தைகளை எழுதும் என் பேனாவோடு. ஹாய். என்ன எப்பயும் போலையா? ம் என்ன நீ மட்டும் தனியாக இருக்க? அவங்க எங்க? மாறி எப்பவும் போல தான் அஸ்யூஷுவல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான், தெரியும்ல. தமிழ் எலெக்ஷன் ஒர்க்கா பிஸியாக இருக்கா. சரி, நீ எங்கே போன? நான் அவங்க 3 பேருக்கு வெயிட் பண்ண, நீங்கள் வரவே இல்லை. எனக்கு செம்ம பசி. நான் போய் கேன்டீனில் சாப்பிட்டு வந்துட்டேன். நவீன், ம் உன்னை மேம் கூப்பிடுறாங்க. என்னையா? உன்னதான். நீ என்னடா பண்ணி தொலைச்ச? தெரியலையே. நீ ஃப்ரீயாக தானே இருக்க? ம் வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். உங்கள் கூட சேர்ந்து நான் வேற திட்டு வாங்கணுமா? இல்லை அது புடி. என்ன தாண்டா பண்ணி வச்சிருக்க? எதுக்கு கூப்பிட்ருக்காங்க? மேம் மேம். வாங்கடா. நெக்ஸ்ட் பீரியட் என்ன உங்களுக்கு? பொலிட்டிக்கல்லா உங்கள் பீரியட் தான். பாலிடிக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாலிட்டிக்ஸ் பற்றி ஊழல். யூ ஃபேக் ப்ராமிசஸ், ஐ மீன் போய் வாக்குறுதி. ம் வேற எதுவும் ஞாபகம் வரலையா உங்களுக்கு? மேம், இப்போ இருக்கிற அரசியல்லாம் அப்படி தானே மேம் இருக்கு. அப்போ மத்தவங்க மாதிரி அரசியல் பத்தின புரிதல் உங்களுக்கும் இல்ல? மேம் இப்போ யாரை கேட்டாலும் இதானே மேம் சொல்லுவாங்க. ம் அப்படியா? அப்போ காமராஜர் அரசியலும் இப்படிதான் இருந்ததா? மேம் அது அப்போ. இப்போலாம் யார் அப்படி இருக்காங்க மேம்? இப்பவும் இருக்காங்க. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாம தான் தேடணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க. உங்ககிட்டயே அரசியல் பத்தின அவேர்னஸ் இல்லைன்னா எப்படி? ஓகே, டூ ஒன் திங். உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ஒரு பர்சனல் அசைன்மெண்ட் தரேன். இந்த ஹாலிடேல அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். என்ன யோசிக்கிறீங்க? மேம் ஹாலிடே என்ஜாய் பண்ணுறது தான் கொடுப்பாங்க, அதுலேயும் அசைன்மெண்ட்டா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ். ஓகே, சரி என்ன அசைன்மெண்ட் அதையாவது சொல்லுங்க. ஓகே. புத்தகங்களையும் நூலகங்களையும் தாண்டி அரசியலும் அரசியல்வாதிகள் பத்தியும் நீங்க இன்னும் நிறைய கத்துக்கணும். பட் மேம், அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஓகே. பட் எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரி தானே மேம் இருக்காங்க. இல்லடா, இப்பவும் ஜாதி மதம்னு பார்க்காம மக்களுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் மட்டுமே பாடுபடுற அரசியல்வாதிகள் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தரை சூஸ் பண்ணி அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லது பத்தி நீங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஆளை நாங்கள் எங்கே மேம் போய் தேடி கண்டுபிடிக்கிறது? அடுத்த தலைமுறைக்கு நீங்க வழிகாட்டியா இருக்கணும்டா. இந்த ப்ராஜெக்டுக்கே நீங்க இப்படி யோசிச்சா எப்படி? உங்கள மாதிரி இளைஞர்கள் கையில தான் பவரே இருக்கு. ஒரு நல்ல அரசியல்வாதி பத்தியும் அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லது பத்தியும் ஒரு அசைன்மெண்ட்டை பண்ணி கொடுங்க. நல்ல அரசியல்வாதிக்கு நாங்கள் எங்கே மேம் போகிறது? அது சரி. ஆமாண்டா, ப்ராஜெக்டை தான் கொடுக்க முடியும். அரசியல்வாதியை கொண்டு வந்து நிப்பாட்டவா முடியும்? உங்களுக்கு இந்த ஹாலிடே வரைக்கும் தான் டைம். நான் தான் ஃபீல்ட் ஒர்க்குன்னு சொல்றேன்ல, போய் தேடுங்க. எனக்கு தெரியும் உங்களால இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு. பெஸ்ட் ஆஃப் லக். கண்டிப்பாக இந்த ஹாலிடேக்குள்ளேயே முடிச்சாகணுமா? ஆஃப் கோர்ஸ். ஓகே மேம். ஹாப்பி ஹாலிடேஸ். தேங்க்யூ மேம். என்னடா இது, என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்களே, பண்ணி தான் ஆகணும். சரி, மாரிக்கும் தமிழுக்கும் கால் பண்ணி ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸ் மீட் பண்ணலான்னு சொல்லு. ஒரு நல்ல ட்ரிப்புக்கான பிளான் போட்டிருக்கோமே. ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும். ஏய், ப்ராஜெக்ட்டா? நைஸ் பிளான்ல. சொல்ற? ஆமாம், காலேஜில் மேம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணுமா? மச்சான், சார் இருக்காரே, என்ன லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாரா? அவர் அப்படி திட்டுற அளவுக்கு நீ என்ன பண்ண? உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எப்போதும் நடக்கிறது தானே. சரி, எது கூப்பிட்டீங்க? மேம் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை இந்த ஹாலிடேக்குள்ளே பண்ணி முடிக்கணும். அசைன்மெண்ட் தானே, பார்த்துக்கலாம். அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் முழுசா என்னன்னு கேளு. ஒரு நல்ல அரசியல்வாதி கண்டுபிடிச்சு அவரை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணணும். அட இவ்வளோ தானே, ஒரு ஆடு கொடுத்தா வந்துட போகிறாங்க. என்ன மாப்பிள்ள? நல்ல அரசியல்வாதி யாரையும் இன்னும் விக்கிபீடியாவே கண்டுபிடிக்கணும். இவர் ஓகேவா? தலைவன் வந்துட்டான் பாரு, இவர் ஓகேவா? டேய், இவருக்கு சினிமாக்கும் அரசியலுக்குமே வித்தியாசம் தெரியாது.
என் தலைவன் வந்துட்டான் பாரு, இவர் ஓகேவா? இந்த மைக் எடுத்தா கீழே வைக்கவே மாட்டாரு. வாயா வாயா வாயா, இவர் ஓகேவா? இவர் ஓகே தானே? ஹே, ப்ராப்பர்ட்டி காமெடிடா. இவன் என்னடி ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கான்? என்னாச்சு? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. அதான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஐடியாவே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குல்ல, அதை சொல்லு. அதுக்கு நம்ம மதுரைக்கு போக வேண்டியது இருக்கும். இங்கேருந்து 450 கிலோமீட்டர் போகலான்டா மதுரைக்கு. மதுரை ஓகே. மதுரையில போய் யாரை பார்க்க போறோம்? மதுரையில் எங்கள் மாமா ஜல்லிக்கட்டு பேரவை தலைவராக இருக்கார். ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ யாரோ ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அடிக்கடி சொல்லுவார். வீடியோஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அவரும் பொலிட்டீஷியன் தான் அடிக்கடி சொல்லுவார். இதெல்லாம் அவர் ஷேர் பண்ண வீடியோஸ் தான். நீங்கள் 3 பேர் டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நம்ம நாளைக்கே மதுரைக்கு போகலாம். எனக்கும் ஓகே தான். எனக்கு ஓகே. ஓகேவா? உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நம்ம போலாம். எனக்கும் பிரச்சனை இல்லை, எப்போனாலும் போகலாம். போலாம். போகலாமா? போ. ஓகே தான். நவீன், அம்மா என்ன கோவில் இது? இந்த சித்திரை மாதம் அழகர் ஆற்றுல இறங்குவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த கோயில் தான். செம்ம க்ரௌடாக இருக்கும். இங்கெல்லாம் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. ரொம்ப விசேஷமான ரொம்ப கோயில். ஃபேமஸ். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் இதை பத்தி. ஏய், என்னடா என்னாச்சு? என்னடா? ஏய், என்னடா ஆச்சு? ஏய், என்னடா ஆச்சு? என்னாச்சுன்னே தெரிலடா. திடீர்னு ஜாம் ஆயிடுச்சு. ஏய், என்னடா ஆச்சு? தெரில, திடீர்னு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓ சரி, உங்கள் மாமா கால் பண்ணு ஃபஸ்ட்டு. என்னப்பா? சார், வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார். சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியா? மெக்கானிக்கை கூப்பிடலையா? மெக்கானிக் யாரும் தெரியாது சார். நான் வேணா என் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணவா? ஓகே. இங்கே ஒரு வண்டி வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கொஞ்சம் வரியாமா? அழகர் கோயில் ஆர்ச்சிக்கிட்ட இருக்கோம். சர்வீஸ்லாம் ஓகேப்பா. இருந்தது. என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி, வந்துருவாரு. ஓகேவா? ஓகே. ஒரு 1/2 ஹவரில் மெக்கானிக் வந்துருவாராம். இன்னும் 1/2 hour ஆகுமா? வெயிட் பண்ணுவோம். சரி, ஓகே. தம்பி, அங்க பாரு, அவர் இங்க வாங்க. இறங்குறாரு. வாங்க. உங்களெல்லாம் பார்த்தா மதுரைக்காரங்க மாதிரி தெரியலையே. எந்த ஊர்? நாங்கள் சென்னை சார். ஓ, சென்னையா? ஆமா. என்ன விஷயமா இங்கே வந்தீங்க? மதுரையில் பேராசிரியர் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கோம் சார். பேராசிரியர் பத்தியா? என்னப்பா சொல்றீங்க? பேராசிரியர் சீனிவாசனை பத்தியா சொல்றீங்க? அவர் என்னோட நெருங்கிய நண்பர்ப்பா. ரொம்ப நல்ல மனுஷன். மதுரையில் அவரை தெரியாத ஆளே இருக்க முடியாது. இந்த மதுரைக்கு அவர் எவ்வளவோ நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காருப்பா. மதுரையா இருக்கட்டும், மதுரையை சுற்றி உள்ள ஊராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற தொழில் வளர்ச்சி பெருகணும்னு நிறைய பாடுபட்டுக்கிட்டு இருக்காருப்பா. இன்னும் இந்த பாண்டிய பூமிக்கு அவர் பண்ண நல்லதெல்லாம் சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாதுப்பா. அவ்வளோ இருக்கு. குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி குறைவாக இருக்கு. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளியூர் வெளிநாடுன்னு போயிடுறாங்க. அதை மாற்றணும். அதுக்கு தென் தமிழகம் தொழில் வளர்ச்சி முன்னேற்ற பாதைக்கு போயாகணும்.
அதுக்காக தான் அவர் ராப்பகலாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சார் நீங்கள் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் எங்களுக்கு இப்போயே ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சார். அப்படியா? இனிமேல் தான் சார் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராஜெக்டை. என்ன சொல்கிறீங்க? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? இல்லை சார். என்னப்பா நீங்கள் மதுரைக்குள்ளே வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க? இதை பற்றி தான்ப்பா நீங்கள் முதல்ல உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன மீட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். கார் சார். வாங்க வந்து காரில் இருங்க. என் மெக்கானிக் வந்து உங்கள் காரை ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவான். சரி சார். போலாமா? ஏறுங்க. தம்பி சார். முதல்ல எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? சார் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பிஆர் இருக்கார்ல சார், அவர் எங்கள் மாமா தான். அவர் வீட்டுக்கு தான் சார் இப்போ போகணும். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணணும் ஐயா. அதுக்கு உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. என்ன ஜோரா பண்ணிடலாம்ல? ஜல்லிக்கட்டில் அப்புறம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஐயா. வீரர்கள் அப்புறம் பொதுஜனங்க யாருக்கும் எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்ன நல்லா இருக்கீங்களா? வாப்பா. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒன்றா படிக்கிறவங்க. வாங்க வாங்க வாங்க. ஃபோனில் சொல்லியிருந்தேன்ல. பாண்டி அந்த சேர் எடுத்து போடுப்பா. ஃபோனில் சொல்லியிருந்தேன்ல, பேராசிரியர் பற்றி ப்ராஜெக்ட் ஒன்று வரணும் சரி சரி. அப்படின்னு. அது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. நல்லதுப்பா நல்லது. வாங்க உட்காருங்க. உட்காருமா. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து ஒரு பெரிய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாம் கலந்தது. இப்படி கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கபடி எப்படியோ அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து அவங்க ரத்தத்தில் ஊறி போன ஒன்று. அதனால் ஜல்லிக்கட்டு ஒரு காலத்தில் திறமையான இளைஞர்கள், வீரமான இளைஞர்கள் இருந்தாங்க. காளையை அடக்குனாதான் பொண்ணை கொடுப்பாங்கன்னெல்லாம் அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போவும் இளைஞர்கள்கிட்ட அதே வேகம் குறையாம தான் இருக்குது. வீரமான இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் 2006 ஜல்லிக்கட்டுக்கு சோதனைன்னு வரும்போது நான் என்ன பண்ணுன்னா, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பேராசிரியர் மூலமாக உச்ச நீதிமன்றத்துலேயும் சரி, உயர் நீதிமன்றத்துலேயும் சரி, அதுக்கப்புறமா கலெக்டர்களை சந்திக்கிறது, அப்புறம் அரசாங்கங்களோட போராடுறது, இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த முயற்சியிலையும் தடை போடுறது, அப்புறம் அதை நீக்கிறதுன்னு பல காலங்கள் அப்படியே ஓடிப்போச்சு. அது ஒன்றும் இல்லைப்பா. காளையை வீரர்கள் அடக்க போகிறாங்கல்ல, அப்போ அந்த காளை என்ன பண்ணுது? திமிரி வேகமாக ஓடுது. அதை விலங்குகள் நல வாரியம் துன்புறுத்துறதான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மாடுகள் வந்து எங்களுக்கு குழந்த மாதிரி. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டு தான், வீர விளையாட்டு. இப்போ பார்த்தோம்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அங்கேயும் நடக்குது. ஆனால் அங்கே போட்டியில் கலந்துக்கிற மாட்டுக்கு அடிபட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை அடிமாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் நம்மூரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கால் உடைஞ்சாலும் அது நம்ம புள்ளதான்னு சொல்லி பார்த்துக்கிற ஆளுங்க நம்ம. அந்த அளவுக்கு அந்த மாடுங்க மேலே அன்பு வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் ஒவ்வொரு கோயிலோட அந்த உள்ளூர் ஆன்மீகத்தோட தொடர்புடையது. அதாவது ஜல்லிக்கட்டுங்கிறதே ஆன்மீகம்தான். இப்படி ஆயிரக்கணக்கான வருஷமாக இருந்த ஜல்லிக்கட்டு திடீர்னு ஒரு நாள் இது மிருகங்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துதுன்னெல்லாம் சொல்லி அதை தடை பண்ணிட்டாங்க. மாடுகளை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட உயிர். நாடு எப்படி முக்கியமோ அப்படி தான் மாடும் எங்களுக்கு முக்கியம். அப்படிப்பட்ட எங்களை போய் ஜல்லிக்கட்டு காளைகளை நீங்கள் சித்திரவதை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னபோது அது எங்களையே சித்திரவதை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் பல்வேறு முயற்சிகள் செஞ்சும் பார்த்தோம். ஆனால் எந்த விதமான பலனும் கிடைக்கல. அதில் தோற்று தான் போனோம். 2010-11 சிங்கமுனரியில் நடைபயண போராட்டம் நடத்தினோம். அப்போ அந்த போராட்டத்துக்கு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாச ஐயா தான் நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் 2016 ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அரசாங்கம் ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் அந்த அறிக்கையை விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கினதுனால மறுபடியும் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போச்சு.
அதுக்கப்புறம் பல போராட்டம் நடந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். அப்போ கூட மாநில அரசு அ, சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மான மசோதாவை ஒரே நாளில் மத்திய அரசாங்கம் சட்டமாக கொண்டு வந்துச்சு. இதுக்கு ஆரம்பத்திலிருந்தே பேராசிரியர் ராம சீனிவாசன் ஐயா அவர்களும் அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயாவும் மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா இதுக்கு சாத்தியமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இளைஞர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களால தான் இந்த உலகத்துக்கே ஜல்லிக்கட்டை பற்றி தெரிய வந்துச்சு. ஆனால் என்னன்னா தடை நீக்கத்துக்கு அப்புறமா உண்மையாக இதுக்காக போராடினவங்கெல்லாம் அடுத்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் பாருங்க, அந்த வெற்றியை இப்போ யார் யாரோ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையாக உழைச்சவங்களோட பேரெல்லாம் வெளியில் வரலங்கிறது தான் என்னோட வருத்தமே. மாமா, இங்கே சாரை பற்றி தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? சந்தோஷ்னு ஒரு பையன் இருக்கான். ம். அந்த பையனோட கான்டாக்ட் நம்பர் தர்றேன். சரி சரி. நீங்கள் அந்த பையனை கேளுங்க, எல்லா விவரமும் சொல்லுவான். எதுக்கு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். நான் வணக்கம். வணக்கம். இவங்க தான் நான் சொன்ன பசங்க. சொன்னீங்கல்ல? ஆமாம், அதான் சாரை பற்றி அசைன்மெண்ட் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு எய்ம்ஸ் ரிலேட்டடாக சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. சார், இது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக? எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2014 அவர் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக வந்த உடனே அது டெல்லியில் மட்டும் எய்ம்ஸ் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக பரவலாக எல்லா மாநிலத்திலையும் இருக்கணும்னு அங்கங்கே எய்ம்ஸ் இருக்கணும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஆர்டர் போட்டார். அப்படி தான் ஆரம்பிச்சுது. அப்படி இருக்கும்போது 2015 ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த அவர் மிஸ்டர் அருண் ஜேட்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் 2015 பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது இந்தியாவில் 5 இடத்துல எய்ம்ஸ் வரப்போகுது. பிலாஸ்பூர், ஜம்மு, இந்த மாதிரி இடங்களில். சவுத் இந்தியாவில்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் தான் எய்ம்ஸ் வரப்போகுது. ஈவன் பக்கத்தில் மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்தாலுமே அவங்க தமிழ்நாடுன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வருதுன்னொடனே அந்த கம்யூனிகேஷன் அப்போ இருந்த சிஎம் ஜெயலலிதா மேடம் கிட்ட வருது. அவங்க உடனே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டில் 5 பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ தாத்ரி பாண்டே ஹெல்த் ஜாயின்ட் செக்ரட்டரி ஐஏஎஸ் தாத்ரி பாண்டே ஐஏஎஸ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் ஒரு 7 பேர் வந்தாங்க இடத்த பார்க்குறதுக்கு. அந்த 5 இடத்தையும் அவங்க நேரில் பார்க்குறதுக்கு வியூ பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டி அசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி அதில் மதுரைக்கும் அந்த கமிட்டி வந்தாங்க. 2015 எண்டில் அவங்க வந்தாங்க. அப்போ நான் மதுரை மடிஷியாவில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போது பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் இங்கே கட்சியோட மாநில செயலாளராக இருந்தார். நாங்கள் 2 பேரும் இதுக்காக பெரிய முயற்சி எடுத்தோம். அவர் எடுத்த எல்லா முயற்சிக்கும் மடிஷியா அமைப்பு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம். இந்தியாவில் யாரையெல்லாம் போய் பார்க்க முடியுமோ அவங்களையெல்லாம் பார்த்து மதுரைக்கு எய்ம்ஸ் வரணுங்கிறதுக்காக பேராசிரியர் பெரிய முயற்சிகள் எடுத்தார். எய்ம்ஸ் ஃபார் மதுரை அப்படின்னு ஒரு மக்கள் இயக்கத்தை நாங்கள் துவங்கினோம். மடிஷியா சார்பாகவே நாங்கள் அதுக்கு கையெழுத்து இயக்கம் நடத்துறது, ப்ரெஸ் மீட் வைக்கிறது, அதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தணும். நட்டாஜி அவர்களை டெல்லி வரைக்கும் போய் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் சந்தித்தார். இல கணேசன் அவர்களை அப்போ ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அவரை சந்தித்து நட்டாஜி கிட்ட சொல்ல சொன்னார். நட்டாஜியை ஏன் சந்தித்தோன்னா, அப்போ அவர் தான் ஹெல்த் மினிஸ்டர் சென்ட்ரலில். அவர் கீழே தான் அந்த எய்ம்ஸ் வருது. அதனால் அப்போ மத்திய அமைச்சராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெரிய முயற்சிகள் எடுத்தார். இப்படி ஒரு பக்கம் அமைச்சர்கள், ஒரு பக்கம் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், அவருக்கு உதவியாக மடிஷியா அமைப்பு, நாங்கள்லாம் சேர்ந்து இந்த எய்ம்ஸை மதுரைக்கு கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி எடுத்தோம். ஆனால் நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. இந்த மீன் டைம் என்னாச்சுன்னா, நாங்கள் மதுரையில் எய்ம்ஸ் வரும்னு எய்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இருந்த மாநில அரசு, அப்போ இருந்த ஒரு அதிமுக அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், எய்ம்ஸ் இங்கே மதுரைக்கு வராது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இங்கே மதுரையில் தோப்பூர் பகுதியில் நிலத்துக்கு அடியில் ஐஓசி பைப்பு போகுதுன்னு ஒரு கதையை சொல்லிவிட்டாங்க. அதனால் இங்கே வர முடியாது, வரக்கூடாதுன்னு அவங்களுடைய எண்ணம். ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம், ஐஓசிக்கே கடிதம் எழுதி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்டோம். அப்படி கேட்டபோது அவங்க அங்கே அதெல்லாம் கொண்டு வரலாம், எய்ம்ஸை கொண்டு வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் ஐஓசிக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க.
அது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக போச்சு. ஒரு 3 பேர் டெல்லிக்கு போனோம். போய் அப்போ வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஜேபி நட்டாஜி தான் இருந்தார். அவர்கிட்ட போய் கொடுத்த உடனே அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. வாட் இஸ் திஸ், இது கரெக்டா உண்மையான்னு கேட்டார். சார் உண்மைதான் சார்னு சொன்ன உடனே அவர் அங்கேருந்து அவரோட ஃபோனில் அவர் பாராளுமன்றத்தில் செஷன் நடந்துட்டு இருந்தது, அங்கேருந்து வந்தார். அங்கே வந்து அந்த உத்யோக் பவனில் கூப்பிட்டு ஹெல்த் செக்ரட்டரி கிட்ட மதுரையிலேருந்து இவங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அதை பார்த்து ஒரு பார்வை பார்க்கணுன்னு சொன்னார். நாங்கள் அங்கே நேராக போனோம். அவரும் பார்த்தாரு. அதை பார்த்த உடனே உண்மையானாரு. சார் உண்மைதான் சார் சொன்ன உடனே நீங்கள் போயிட்டு ஈவினிங் வாங்கன்னாரு. ஈவினிங் போனால் அவர் ஹெல்த் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி 3 பேரும் ஒரு 6-7 பேரை உட்கார வச்சு எங்களுக்காக அந்த ரூமில் இருந்தாங்க. நாங்கள் போன உடனே இது உண்மைதான்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி பார்த்தா ஐஓசிலிருந்து கொடுத்த என்ஓசி ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஐஓசி பைப்லைன் போதுன்னு ஒரே லைனில் பதில் சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்க கொடுக்கல போலன்னு நினச்சோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன உடனே தான் தெரியுது இது மட்டும் எங்களுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. இப்படி பல்வேறு தரப்பில் நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். எய்ம்ஸு மதுரைக்கு தான் வரணும்னு ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டார். அந்த பொதுநல வழக்கில் அப்போ இருந்த மத்திய அரசாங்கம், அந்த மத்திய அரசாங்கத்தோட வழக்கறிஞர் மதுரைக்கு எய்ம்ஸ் வரணுங்கிறதுக்கு ஆதரவாக வழக்காடினார் நீதிமன்றத்தில். மத்திய அரசாங்கத்தோட கருத்தும் எய்ம்ஸு மதுரைக்கு வரணுங்கிறதா தான் இருந்தது. மாநில அரசாங்கத்திலிருந்து நிலம் கையகப்படுத்தி கொடுத்த உடனே 2019 ஐயா மோடி அவர்கள் எய்ம்ஸ் வர்றதுக்கான அடிக்கல்ல நாட்டிட்டார். இது பெரிதாக வர வேண்டும் என்பதற்காக ஜப்பானில் உள்ள ஜிகா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இது வர்றதுனால கொஞ்சம் காலதாமதமாச்சு. இங்கே எய்ம்ஸ் வர்றதுக்கு நிறைய காலதாமதம் ஆகுதுன்னு அரசியலில் பேசினா கூட அது ஒரு பக்கம், அது அரசியல். நான் அரசியல் பேச விரும்பலை. ஆனால் இத்தனை வருஷமாக டெல்லியை தாண்டி எய்ம்ஸ் இல்லாதப்போ அந்த எய்ம்ஸ் வந்து பல மாநிலங்களில் வரும், அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ்நாட்டில் அது மதுரைக்கு வரும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை செஞ்சு கொடுத்ததில் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. மடிச்சியா அமைப்புக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. என் போன்றவர்களெல்லாம் உற்சாகப்படுத்தி எங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன் அவர்களெல்லாம் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்கன்றது தான் உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியாத தகவல். அதனால் மதுரைக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு இந்த எய்ம்ஸ். இந்த ஏரியாக்கள் இருக்கிற மொத்தம் 4 கோடி பேருக்கும் எல்லாரும் பயனடையலாம் இந்த ஆஸ்பத்திரி வர்றதுனால. அண்ணா அப்படியே அந்த பசங்களுக்கு அந்த விருதுநகர் டெக்ஸ் பார்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டெக்ஸ்டைல் பார்க்கு அது மித்ரான்னு சொல்லுவாங்க. பிஎம் மித்ரா, பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல்ஸ். இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து 7 ஸ்டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 7 ஸ்டேட்டில் வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாடு, தெலுங்கானா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. அது எப்படின்னா இதில் வந்து 1052 ஏக்கர் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இதுக்காக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே நம்ம ப்ரொஃபஸர் உடனே டெல்லிக்கு போயிட்டார். அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வர்றது இங்கே விருதுநகர் தென் மாவட்டங்களுக்கு வந்தால் அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அரவுண்டு ராஜபாளையம், விருதுநகர்னால் நம்ம அதை சுற்றி அரவுண்டு ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஏரியா சிவகாசி, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் இருக்குது, இது வேறு ஒன்று வரணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும்னுட்டு இவர் வந்து அதை இங்கே தான் கொண்டு வரணும்னு சொல்லி கடைசியில் இங்கே விருதுநகர் பக்கம்தான் 1052 ஏக்கரில் வந்து இது 29/3 வந்து ஒரு எம்ஓஇ போட்டாங்க. அப்போ வந்து பியூஷ் கோயல், மாண்புமிகு காமர்ஸ் மினிஸ்டர், அவங்க இங்கே வந்தாங்க, மதுரைக்கு வந்திருந்தாங்க, சென்னைக்கு வந்திருந்தாங்க. முதல்வர் ஸ்டாலினோட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. மொத்தம் வந்து 1052 ஏக்கரில் வந்து 1800 கோடி ரூபாயில் ப்ராஜெக்ட் வருது. அதை போட்ட உடனே பார்த்தோம்னா ராஜபாளையம் ஸ்பின்னிங் மில்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ராஜபாளையம் மில்ஸ். அவங்க வந்து ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி போடுறதுக்காக 600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மட்டுமே 2200 பேருக்கு வேலைவாய்ப்பு புதுசாக கொடுக்குறாங்க. அப்புறம் பேரமவுண்ட் டெக்ஸ்டைல் மில் இருக்குது, மதுரை தியாகராஜா மில்லு. இவங்க எல்லாம் சேர்ந்து நியர்லி 1000 கோடி ரூபாய்க்கு வந்து உடனே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகி இதை தொடங்குறாங்க. அது வரும்போது என்னன்னா எப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வரும்போது அதை சுற்றி பலது வரும். அப்போ இந்த டெக்ஸ்டைல் பார்க் வரும்போது ஒரு 22,000 பேருக்கு, அது வந்து சைமான்னு ஒன்று இருக்குது, சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் அசோசியேஷன், அவங்களே சொல்கிறாங்க இந்த டெக்ஸ்டைல் பார்க் வரும்போது 22,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் எக்கானமியும் இதன் மூலமாக வளரும், நல்ல க்ரோத் இருக்கும், புது புது இண்டஸ்ட்ரீஸும் வரலாம், புது நியூ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய வருவாங்க. இந்த திட்டம் ஒரு அருமையான இது
ஐடியா கொடுத்து இதை கொண்டு வந்தது அதை நம்ம மறுக்க முடியாது, ப்ரொஃபஸர் சீனிவாசன் தான். எப்படி சிவகாசியில் மேட்சஸ் இண்டஸ்ட்ரிக்கு இது பண்ணாங்களோ அதே மாதிரி இதுவும் நல்லா டெவலப் ஆகும். இப்போ அந்த வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க, நல்லா நடந்துகிட்டு இருக்கு. சார் இந்த டெக்ஸ்டைல் பார்க்னால படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா சார்? ஆமாம் இருக்குது. இந்த கொஞ்சம் எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட், அந்த இப்போ அன்எஜுகேட்டட்னா அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அந்த ஸ்பின்னிங் மில்லே அந்த வீவிங் மில்லில் அது வந்து ஹெல்ப்பரு டர்னரு அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுக்க அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே உள்ளே வருது. இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் மில்லு வரும்போது இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து லேடிஸுங்களுக்கே வேலை வாய்ப்பு இருக்குது. ஒன்று வேலைக்கு போவாங்க, இல்லை சும்மா இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு அங்கே 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்தா அவங்க வந்து கார்மெண்ட்ஸு, அதாவது நைட்டி, சுடிதார், அந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் தைக்கலாம். அந்த வாய்ப்பு அங்கே வருது. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் அங்கே வருது. ஸோ அதான் இன்டகிரேட்டட். இது ஒன்று வருது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே ஜென்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது எப்படி வருவாங்கன்னு. அவங்க வந்து ஃபிட்டர் டர்னர்லாம் அவங்க ட்ரைனிங் 2-3 மாதத்துக்கு வந்து அவங்களே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு, மத்திய அரசோட நிதி. அந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்களே வேலைக்கு எடுத்துக்கோங்க. அங்கேருந்து வெளியே வந்த உடனே ட்ரைனிங் முடிச்சு வந்த உடனே அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் வேலைக்கு எடுத்துக்குவாங்க. அதனால் இது ஒரு நல்ல பயனுள்ள திட்டம் தான். சார் எங்களுக்கு நீங்கள் சொன்ன பாயிண்ட்டே போதுமான அளவு கிடைச்சிருச்சு. சரி, வேறு ஏதாவது வேணும்னா உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி கேட்குறோம் சார். ஓகே, எப்போ வேணாலும் கேளுங்க. எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே சார். சில நேரங்களில் சிலையாய் மாறுகிறது புல் பூண்டு தாவரங்கள், காற்றில்லா இடங்களில் எழில் கொஞ்சம் நிறத்தோடு. அந்த பென் டிரைவ்லாம் உங்ககிட்ட தானே பத்திரமா இருக்கு? வாங்க. எல்லாரும் தான் நோட் பண்ணோம். கொஞ்சம் கபிலன் நாவை பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்ப. ஓகேக்கா. ம். உட்காருங்கப்பா. உட்காருங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. தம்பி எல்லாரும் வந்துட்டீங்களா? அண்ணே வந்துட்டோண்ணே. எல்லாரும் ஆஃபீஸில் தானே வெயிட் பண்ணுறோம். நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிங்கண்ணே சரிங்கண்ணே வாங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவார் அவரு. வாங்க சந்தோஷ். வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணா இவங்க தானே நான் சொன்ன பசங்க. ஓ அப்படியா? வாங்க. ஆசிரியரை பற்றி அசைன்மெண்ட் எடுக்கிறாங்களாம். காலேஜுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா? குட் குட். அண்ணன் எப்படி இருக்காங்க சந்தோஷ்? அண்ணே நல்லா இருக்காருண்ணே. அண்ணா நம்ம பசங்களுக்கு இந்த அழகு முத்துக்கோன் அஞ்சல் தலையை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கண்ணே. அவங்க கல்லூரியில் அதை ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறாங்களா? பேராசிரியர் பற்றி முழுசாக எடுக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூவில் அண்ணன் ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நிறைய தெரியுன்றதுனால நீங்களே கொஞ்சம் பசங்களுக்கு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கண்ணே. அது நிச்சயமாக அது குறித்து பேசலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு பின்தங்கிய இடத்துலேருந்து மீண்டும் அதை எடுத்துக்கிட்டு வர்றதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அங்கீகாரம் வந்து இந்த அஞ்சல் தலையில தான் கிடைச்சது. நிச்சயமா மாணவர்களுடன் அது குறித்து பேசலாம். மாவீரன் அழகு முத்துக்கோனுடைய அந்த நினைவு தபால் தலை வெளியிடுறதுன்றது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. ஏன்னா எல்லாருக்கும் பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை. எப்பவும் கேட்குற மாதிரி தான், அரசியல்வாதிகள் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இவரும் அதே மாதிரி கேட்டுட்டு போவார்ன்ற அடிப்படையில் தான் நாங்களும் பேராசிரியரை முதல்ல அப்படி தான் யோசித்தோம். ஒரு நாள் யாதவா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய பிரசிடென்ட் மலேசியா சரவணன் அவர்கள் வந்து, ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு யாதவா மாசபை தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து மதுரையில் ஒரு கூட்டம் வச்சுருந்தோம். மாவீரன் அழகு முத்துக்கோனுக்கு நினைவு தினம் ஜூலை மாதம். அந்த நினைவு தினத்துக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில். அப்போ நாம் இவங்க ஐயா வந்து ஸ்ரீனிவாசன் சார் பேராசிரியரை வந்து இவங்க நம்ம இணையமைச்சரை அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அது யாதவ் கமிட்டியில் நடந்தது. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கள்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. என்ன கோரிக்கை அப்படின்னா, மாவீரன் அழகு முத்துக்கோனுக்கு கடந்த 20 வருஷமா மத்திய மாநில அரசுகள்கிட்ட நாம நினைவு தபால் தலை வெளியிடணும், அவருடைய வரலாற்றை வந்து அங்கீகரிக்கணும். விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்து பலியான முதல் சுதந்திர போராட்ட வீரர் அவர். ஆனால் அவருடைய வரலாற்று வந்து மறைக்கப்பட்டிருக்கு. இதை மறைக்கப்பட்டதை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு செய்தியாக மாற்றணும் அப்படின்னா நினைவு தபால் தலையை வெளியிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் இணைந்து நிச்சயமா அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுறோம்னு அப்படின்னு வாக்குறுதிகள் யாதவ கல்லூரி முன்பு, அழகு முத்துக்கோன் சிலை முன்பு தான் இந்த கோரிக்கையை வைத்தார்கள். அவர்களும் கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. இது ஜூலை 11 நடந்தது. ஊடால யாதவா சேம்பர் ஆஃப் காமர்ஸோட நிகழ்ச்சி ஒன்று மதுரையில் திட்டமிட்டு இருந்தாங்க, யாம் குடிகைன்னு சொல்லிட்டு. அந்த நிகழ்ச்சிக்கு
ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், பேராசிரியர் திரு சீனிவாசன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த கோரிக்கை மீண்டும் பேசப்பட்டது. அப்போ இதே மாதிரி சேர்மன், அதாவது யாதவா மகாசபை தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ணன் ஐயாவும் நிகழ்ச்சியில் இருந்தார். அப்போ பேசும்போது இவங்க நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இருக்கு, ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னார். அதை பண்ணி கொடுக்கணும்னு நாம அப்படின்னு பேராசிரியர் அவர்கள் சொன்ன உடனே அவர் நிச்சயமா பண்ணித்தரணும், நாம அதுக்கான வேலைகளை முன்னெடுப்போம், நீங்க அதற்கான ஆவணங்களை தயார்படுத்துங்க, பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான ஒரு மோட்ல பேசிட்டு போனாங்க. உடனடியா அதுக்கான வேலைகளை முன்னெடுங்கன்னு சொல்லி தபால் துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த லெட்டர் ஃபார்வர்ட் ஆகுது. அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரொம்ப வேகமா அங்கிருந்து எங்களை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கான ஆவணங்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், அழகுமுத்துக்கோனுடைய வரலாறு, அது எங்கெங்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கு, அவருடைய வாரிசுதாரர்கள் யாராரு, அவர் பிறந்த ஊரு, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பின்புலன்கள் எல்லாத்தையும் ஆவணமாக அரசுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, மத்திய அரசுக்கு. அப்ப அது சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நாம ஆவணப்படுத்தி அந்த தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி நாம டெல்லியில தபால் துறை தலைவர் அவர்கள் முன்னிலையில் கொண்டு போய் கொடுக்குறோம் நாம. அதுக்கப்புறம் அதை பரிசீலனைக்கு உட்படுத்துறாங்க அவங்க. மத்திய அரசு ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறாங்க. தபால் துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கடிதம் ஒன்று வருது. அந்த கடிதம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கடிதம் வந்திருக்குன்ற செய்தியை பேராசிரியர் வழியா நம்ம இணையமைச்சர் பார்வைக்கு கொண்டு போறோம். அப்ப இணையமைச்சர் சொல்றாங்க, நீங்க டெல்லிக்கு வந்துருங்க, பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரடியா நாம திரும்ப ஒரு முறை அவர்களை சந்திச்சிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நேரடியா நாம டெல்லிக்கு போறோம். இணையமைச்சர் அவர்கள் இந்த தபால் துறை டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரை சந்திக்கணும்ட்டாங்க. அப்போ ஐயா ரவிசங்கர் பிரசாத் அவர்களை பாராளுமன்றத்தில் போய் சந்திக்கணும். இணையமைச்சர் அவர்களுடைய அவர் தான் கூட்டிட்டு போறாரு. சந்திச்சு பேசும்போது இந்த ஸ்டாம்பை எல்லார் மாதிரியும் எளிமையா ரிலீஸ் பண்றதுன்னு ஒரு மாடல் இருக்கு. எல்லா மாநிலங்கள்லையும் அந்த கமாண்டேட்டிவ் போஸ்டல் ஸ்டாம்புங்கிறது, நினைவு தபால் தலைங்கிறது அங்கங்க ரிலீஸ் பண்ணிப்பாங்க. அந்தந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லையும் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பண்ணிப்பாங்க. எங்களுக்கு அது மாதிரி இல்லாம இந்த மறைக்கப்பட்ட ஒரு மாவீரனுடைய அடையாளத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னா மத்திய அமைச்சரே அதை வெளியிட்டாதான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை அவரு ரவிசங்கர் பிரசாத் அமைச்சர் அவர்கிட்ட நம்ம செய்தியை பதிவு பண்ணோம். அப்போ அவர் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நிச்சயம் நான் வரேன், டிசம்பர்ல அதுக்கான தேதி குறிக்கப்படும் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்கள் மதுரை வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பேராசிரியரை சந்திச்சு இந்த தகவலை சொன்னோம். அப்போ அவரும் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி டிசம்பர் 26 மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் ஒரு 20-25 மக்கள் கூடிய அந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு ரவிசங்கர் பிரசாத் அவர்களே கலந்துக்கிட்டாங்க. இந்நிகழ்ச்சியில் அங்கிருந்து இதுக்காகவே வந்தாங்க. அது போக அவரோட பூபேந்தர் யாதவும் வந்திருந்தாங்க. அப்போ தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் தமிழிசை மேடம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. நம்ம பேராசிரியர் அவர்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த மறைக்கப்பட்ட மாவீரனுடைய அந்த வரலாற்றை தபால் தலை மூலமாக வெளிப்படுத்தின அந்த ஒரு நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. நான் ஜூலை 11, 2015 எங்களுக்கும் பேராசிரியருக்குமான தொடர்பில் இருந்து அதுக்கப்புறம் டிசம்பர் 26, 2015 ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ண நிகழ்ச்சி வரைக்கும் என்னென்னலாம் ஆவணமாக இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆவணங்களோட பத்திரிகை செய்திகள்லேருந்து அது சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே இதில் இருக்குது. இது இணையமைச்சர் அவர்கள் தபால் துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அமைச்சருக்கும் கொடுத்த டாக்குமெண்ட் இது, அந்த கடிதம். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டு நடக்கும்போது மத்திய அமைச்சரால் வெளியிடப்பட்ட அழகுமுத்துக்கோனுடைய ஸ்டாம்ப் இது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கவர் இதுதான், ஸ்டாம்புக்கான ஃபர்ஸ்ட் கவர். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1100 பிளேட்டின் மியூசியமில் அவருடைய வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் ஆங்கிலத்தில் ஆவணப்படுத்தப்பட்டது, இது ஹிந்தியில் ஆவணப்படுத்தப்பட்டது. இது இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ண ஒரு அங்கீகாரம் இது. இது சாதாரணமாக நீங்கள் பண்ண முடியாது. இதை இந்த வேலைக்காக தான் ஒரு 20 வருஷமான கோரிக்கை. அதான் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கையை அவ்வளோ சீக்கிரம் அரசுக்கு தெரிஞ்சு அதை உள்வாங்கி அதை செய்யணுங்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை. அதை பேராசிரியர் அவர்கள் முன்னெடுத்தது இந்த சமூகத்துக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு தொண்டாக தான் நான் அதை பார்க்குறேன். சந்தோஷ், இதை மாணவர்கள்கிட்ட கொடுங்க.
பற்றி ஆ தான். கொடுங்க ப்ரோ. ஏய் இங்கே பாருங்க, கொடு. அங்கே இருக்க மாதிரி. சார் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்? ஏன் நிச்சயமாக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. முதல்ல நீங்களும் ஆர்வமாக இந்த வரலாற்று தகவல்களை ஆய்வு செய்ய வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது ஒரு 20 ஆண்டுகால கோரிக்கை ஒரு 6 மாதத்துல நிறைவேறி இருக்கு அப்படின்னா அது பேராசிரியருடைய உழைப்பு தான் அதுக்கு காரணம். அதனால இந்த நேரத்தில் உங்க மூலமா அவரை பத்தி இப்போ ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த நிகழ்வை திரும்ப நான் சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு மீண்டும் நன்றி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை அடுத்த ஏதாவது ஒரு ஆய்வுல சந்திப்போம் நாம. நன்றி. என்னடா இவ்வளோ இருக்கு, இவ்வளோத்தையும் எப்படி எழுதி முடிக்கிறது? உங்கள் 2 பேருக்கு தான் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, எழுதுங்க. நீ எழுதிப்பார், உனக்கு தெரியும். டே நவீன், சந்தோஷ் கால் பண்ணுறேன்னு சொன்னாரே, கால் பண்ணாரா? தெரியல, இன்னும் கால் பண்ணல. பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணலனா என்ன, நீ பண்ணிப்பாரு. ஒரு நிமிஷம் அவர் தான் கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இப்போ இங்கே எல்லார்கிட்டையும் பேசிட்டேன் ப்ரோ. இவங்க சொல்கிறபடி பார்த்தா இன்னும் ஒரு 6 days ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இங்கே கேட்டதுக்கு இப்போதைக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். பாய் ப்ரோ. சந்தோஷ் எல்லாத்தையும் பேசிட்டாராம். ஓகே. இன்னும் ஒரு 6 days ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு இங்கே இன்னும் 6 days ஒர்க் இருக்குது. சரி ஓகே. 2 நாள் இன்டர்வியூ எடுத்தே நம்மளால் இன்னும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. இதில் 6 நாள் வேறையா? காலேஜில் கொடுத்தா பண்ணி தான் ஆகணும். சரி, நீங்களும் சீக்கிரமாக எழுதிட்டு தூங்குங்க. ஓகே, குட் நைட். ஓகே, குட் நைட். மனசாட்சியே இல்லாமல் எழுதுன்ட்டு போகிறானுங்க பாரு. சரி அதை விடு. இது முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இதை கம்ப்ளீட் பண்ண. சரி ஓகே. நான் இதை முடிச்சிடுறேன். இதான் எங்கள் மாமா நேற்று சொன்ன ஜல்லிக்கட்டு காலை. எந்த ஜல்லிக்கட்டுலையுமே பிடிப்பட்டதே இல்லை. ஆஹா, ஓ அதான் ஜல்லிக்கட்டின் சத்திரியன் ஆட்டநாயகன் பிஆர் அப்பு. பா, வேற லெவலில் இருந்திருக்கும் போலையே. குட் மார்னிங்டா. குட் மார்னிங்டா. குட் மார்னிங். இப்போ தான் உங்களுக்கு முடிஞ்சுதா? அவள் எதுவும் கால் பண்ணாலா, ரீச் ஆகிட்டான்னு? அவள் இப்போ தான் மெசேஜ் பண்ணா. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? பா, செம வெதர். எங்கன்னா வெளியே போகலாமா? போகலாம், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்தால் போகலாம். சரி ஓகே, நான் போய் ரெடி ஆகிறப்போ சீக்கிரமாக வாங்க. சரி, நீங்களும் ரெடி ஆகுங்க. ஓகே. டேய், அண்ணன் வீடு பக்கத்தில் தான்டா இருக்கு, அங்கே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம்டா. பா, ஊர் செமையா இருக்குல்ல? நம்ம ஊர்ல இந்த மாதிரி வயலெல்லாம் பார்க்கவே முடியாதுல்ல? ஆமாம்ல, எனக்கும் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மச்சான், நெக்ஸ்ட் ஹாலிடேக்கு இங்கே வேணா ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாமா? நல்ல ஐடியாடா. பேசாமல் அதை வேணா நம்ம பண்ணிடுவோமா? ஏய், இங்கதாடா நிறுத்துறா. மச்சான், இந்த வீடு தான்டா. தம்பி, ஸ்கூல் லீவ் விட்டாலே செல்லையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, படிக்க வேண்டியது இல்லையா? பாப்பா படிங்க. என்னாச்சு, ஓகே தானே? ஓகே தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. வாங்க, இவங்க யாரு? வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே. இவங்க யாரு? அண்ணே, இவர் பேரு நவீன், இவங்க பேரு பாரதி. இவரு எந்த ஊரு? நமக்கு தேனி பக்கம். அவங்க? நான் வந்து பாண்டிச்சேரி. ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டோம் நாங்க. அண்ணே, இவரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் சார் போட்டோ இங்க எப்படி? ஆமா, இப்ப அவரு தானே எங்களுக்கு தலைவர். போட்டோ இப்ப எங்க வீட்டுல மட்டும் கிடையாது, எங்க சமுதாயத்துல உள்ள எல்லார் வீட்லயும் இப்ப பேராசிரியர் சீனிவாசன் ஐயாவோட போட்டோ இருக்கு.
சாரை பற்றி தான் நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட் ஒன்று பண்ணுறோம். எல்லா சமூகத்துக்கும் அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணாரோ அதை ரிசர்ச் எடுத்து காலேஜில் சப்மிட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அப்படின்னா எங்க சமுதாயத்துக்கு ரொம்ப பண்ணிருக்காரு. அதை சொல்றேன், அதையும் எடுத்துக்கங்க. இப்ப எங்க சமுதாயம் 1936 எஸ்சி பட்டியல்ல சேர்த்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, எங்க சமுதாயத்தோட பேர்களை இப்ப பண்ணாடி, பள்ளர், காலாடி, தேவேந்திர குலத்தான் இப்படி ஒரு 7 பிரிவுல தமிழ்நாட்டில் அங்கங்க ஒரு சில மாவட்டத்தில் ஒவ்வொரு பேரால அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால அந்த பேர்களெல்லாம் ஒன்னா ஒருங்கிணைச்சு ஒரே பேரால எங்களை தேவேந்திர குல வேளாளர்னு எங்களை அழைக்கணும்னு சொல்லி மனு கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எங்களோட பூர்வீக தொழிலே விவசாயம் தான். அதனால நாங்கள் விவசாய தொழில் செய்யறதுனால வேளாண் தொழில் செய்கிறோம், எங்களை தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிக்கணும்னு சொல்லி எங்க சமுதாய தலைவர்கள் முதல் அமைச்சர்கள்கிட்ட மந்திரிகள் கிட்ட மனு கொடுத்து வந்தாங்க. யாருமே எங்களோட கோரிக்கைகளை செவி சாய்க்கல. அப்படி வந்தப்ப எங்க சமுதாய தலைவர் தங்கராஜ் மதுரையில பேராசிரியர் ராம சீனிவாசன் கிட்ட அழைச்சிட்டு போனாரு. அவர்கிட்ட போய் எங்களோட கோரிக்கைகளை சொன்னோம். ஐயா, மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் அவங்க சமுதாயத்தோட பேர்லயே அவங்க சமுதாய பாரம்பரியத்தை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. இதை வச்சுக்கிட்டு பல பேர் எங்களை குறைவாகவும் அவதூறாகவும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இத புரிஞ்சுக்கிட்ட பேராசிரியர் எங்களை ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா கிட்ட அழைச்சிக்கிட்டு போனாரு. குருமூர்த்தி ஐயாவை பார்த்து இந்த மாதிரி எங்க கோரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அப்ப எங்க கோரிக்கைகள் உண்மைதான் அப்படின்னு குருமூர்த்தி ஐயா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ பிஜேபியோட தேசிய தலைவரா இருந்த அமித்ஷாஜி அவர்கள் மதுரைக்கு வந்தாங்க. அவர் எங்க தேவேந்திர மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. தேவேந்திர அரசாணை வேணுங்கிறதுக்காக மதுரை பிரகடனம் வெளியிட்டோம். அதுல முதல் கையெழுத்து போட்டவரே அமித்ஷாஜி தான். கையெழுத்து போட்டது மட்டும் இல்லாம டெல்லிக்கு போய் மோடிஜி கிட்ட எங்க கோரிக்கையை சொன்னாரு. அதை கேட்டுக்கிட்ட பிரதமர் ஐயா எங்க கோரிக்கைய முழுமையா ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுல பல இடங்கள்லயும் பொதுமக்களோட கருத்தை கேட்டுட்டு, இன்னும் சொல்ல போனா சென்னை பல்கலைக்கழகத்துல மானுடவியல் துறையில ஒரு விவரமான அறிக்கையை வாங்கி எல்லாத்துலயும் இவங்க தேவேந்திர குலம்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 12,000 கோத்திரங்கள் இருக்குன்னு சொன்னார். 12,000 கோத்திரங்கள் கொண்ட சமுதாயம். பழனி செப்பேடில எப்படிப்பட்ட அறப்பணிகளை எல்லாம் இந்த தேவேந்திர சமுதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் எழுதி வைத்து இந்த அறப்பணிக்கெல்லாம் நிதியை ஒதுக்கிவிட்டு இது எவ்வளவு காலத்திற்கு நடக்க வேண்டும் இந்த அறப்பணிகள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் நீங்கள் எல்லாம் புல்லரித்து போவீர்கள் நண்பர்களே. கல்லும் காவிரியும் உள்ளவரை புல்லும் பூமியும் உள்ளவரை நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்ப எங்களுக்கு பெயர் மாற்றத்துக்கு பாராளுமன்றத்தில் மசோதா கொண்டு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அந்த ஓட்டெடுப்புல இங்க உள்ள கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு கட்சியுமே அதுல கலந்துக்கல. ஆனா தமிழ்நாட்டில் அப்ப பிஜேபிக்கு எம்பியே கிடையாது. அப்படி இருந்தும் அகில இந்திய அளவுல அவங்க பெரும்பான்மையா இருந்து பிரதமரா இருக்காங்க. அதனால மற்ற மாநிலங்கள்ல உள்ள எம்பி எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு பெயர் மாற்றத்துக்கு உதவி செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி எங்க பாட்டம் பூட்டெல்லாம் ஹரிஜன்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தா எங்க அப்பா காலத்துல எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க, தலித்து இந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கூட என் சர்டிஃபிகேட்லாம் பல்லர் தான் இருந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது பல்லர் தான் இருந்தது. இப்ப எங்களோட பேராசிரியரோட பெரும் முயற்சியால பாராளுமன்றத்திலேயே இந்த 7 உட்பிரிவுகளையும் இணைச்சு தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி பேரு மாற்ற அரசாணை வெளியிட்டாங்க. அது சட்டமா வந்ததுனால இன்னைக்கு ஏன் சர்டிபிகேட்டே இப்ப தேவேந்திர குல வேளாளர்னு மாத்திருக்கேன். அதே மாதிரி என் பசங்களோட சர்டிபிகேட்டும் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர். அதனால எங்க சமுதாய தலைவர்கள் எல்லாரும் நாங்க பேராசிரியர் சீனிவாசன்ஜி அவர்களுக்கு பெரும் கடமைப்பட்டிருக்கோம். அதனால நாங்க எல்லார் வீட்லயுமே பேராசிரியரோட படத்தை வச்சிருப்போம். நாங்க ரிலேட்டிவ் வீடுன்னு தான் நினைச்சு வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்ளோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சரிதான், எனக்கும் இன்னைக்கு எங்க ராம சீனிவாசன் ஐயா செஞ்சிருக்கிறத வெளியில சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல உங்ககிட்ட சொன்னதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
பாரதி இங்கே நெக்ஸ்ட் மீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அவங்க ஒரு 3 to 4 o'clock வர சொல்லியிருக்காங்க. வந்துடுறீங்களா? ஓகே நான் ஆ ஓகே ஓகே நாங்கள் பாரதி. வந்துடுறோம். ஆ ஆ சந்தோஷ் கால் பண்ணாரு. 3 o'clock வந்து அங்கே போகணும். ஸோ டைம் ஆச்சு. எப்போ போகலாம்? இப்போ ஒரு 1 ஆகுது. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகணும். நல்லது. போயிட்டு அப்படியே வரோம். சரி போயிட்டு வாங்க. சரி. நல்லது நல்லது. நன்றி, போயிட்டு வாங்க. ஆ ஹாய் சார். வாங்கப்பா. ஹலோ சார். வாமா, உட்காருங்க. சார் நாங்கள் 3 பேரும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. சரி. பேராசிரியரை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் சார். தீப்பெட்டி தொழிலுக்கும் அதில் நடந்த சரி. ப்ராப்ளம்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தீப்பெட்டி தொழில் வந்து சுதேசி தொழிலாக தான் ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான தீப்பெட்டிகளில் 45% இந்திய தீப்பெட்டிகள் தான் விற்கிது. இந்தியாவுக்கு தேவையான தீப்பெட்டிகளில் 90% தீப்பெட்டி தமிழ்நாட்டிலிருந்து தான் அனுப்புகிறோம். அதுலேயும் குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டத்தில் இந்த தொழில் பரவி இருக்கு. இந்த தொழிலில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். முதல்ல வெளிநாட்டு தொழில் வந்ததுன்னா, வெளிநாட்டு தீப்பெட்டி வந்ததுன்னா, இங்கே இருக்கிற தீப்பெட்டி தொழிற்சாலை அழிஞ்சு போயிருங்கிற ஒரு பயம் வந்தது. அதை மத்திய மாநில அரசுக்கிட்ட சொன்ன உடனே அதை மீட்டு தந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வார்ட் வந்தது. வார்ட்டுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எல்லா பொருளுக்கும் என்ன செஞ்சாங்கன்னா, வாங்கக்கூடிய மெட்டீரியலுக்கு என்ன வரி வருமோ அதே தான் விற்கக்கூடியதுக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து வாங்கும் பொருளுக்கெல்லாம் 12% வரியும், விற்கும் பொருளுக்கு 18% இருந்தது. அப்புறம் நிறைய அதிகமாக கையிலிருந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை. தீப்பெட்டி தொழில் அப்படியே நசிஞ்சு போயிருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும்னு சொல்லி பேராசிரியர்கிட்டையும் சொன்னோம். பேராசிரியர் எங்களை அழைச்சிட்டு போய் மத்திய நிதி அமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போய், இவங்க தீப்பெட்டியவே இந்த மாதிரி தொழிலை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. 100 ஆண்டு தொழில் இது. வந்து வானம் பார்த்த பூமியான கரிசல் பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு வாழ்வியலாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த வரியை குறைச்சிங்கன்னா இந்த தொழில் புத்துயிர் பெற்று நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே நமது மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஸ்டெப் எடுத்து உடனே அதையும் பண்ணி கொடுத்தாங்க. 18% வரியை 12% மாற்றி தந்தாங்க. அதனால் அந்த தொழில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு என்ன ப்ராப்ளம்னா, சைனாவிலேருந்து ஒரு காலத்தில் தீப்பெட்டி கொண்டு வரேன்னு சொன்னால் அதை நம்ம அரசு தடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணான்னா, லைட்டர் ரொம்ப சீப் அண்ட் ரேட்டுக்கு வந்து லைட்டரை தயார் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இயற்கையாகவே பிளாஸ்டிக்லேயே நச்சுப்பொருள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து கூடுதலாக இந்த தீப்பத்துறதுக்காக வைக்கிறாங்க இல்லையா, நம்மன்னா வந்துட்டு பெட்ரோலை உபயோகிப்போம். இதில் அதை விட மோசமான ஒரு கெமிக்கலை வைக்கிறாங்க. தீ பத்தும், அது வந்து சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லிக்விட் கேஸை தான் அடைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பயன்படுத்துகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு 4-5 லட்சம் தொழிலாளர்களுக்கு வாழ்வழிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தீப்பெட்டி தொழிலை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து சைனா பிளாஸ்டிக் லைட்டர் வந்து வந்திருந்தது. அதை பேராசிரியர்கிட்ட நாங்கள் எடுத்து சொன்னோம், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்ட்டு. அவங்களும் உடனே மத்திய நிதி அமைச்சர்கிட்ட எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் இந்த ப்ராப்ளத்தையெல்லாம் சொன்னாங்க. அப்போது உடனே செய்யணுன்னாக்க தடை பண்ண முடியாது. தடை பண்ணணும்னு சொன்னால் 2-3 டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போகணும். அதனால் ஏதாவது ஒரு ரெமெடி இப்போ கொடுக்கணும்னு சொன்னாக்க நாங்கள் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், மினிமம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. சரி மேம், ஏதாவது பண்ணித்தாங்கன்னு சொன்னோம். அதனால் 20 ரூபாய்க்கு கீழே உள்ள 25 ரூபாய் வந்து வெளிநாட்டில் மினிமம் ரேட்டில் விற்க முடியாதுங்கிற ஒரு செய்யணும்னு சொன்னாங்க. மினிமம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது மாதிரி தீப்பெட்டி தொழிலில் என்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கள 3 பிரச்சனை, 3 வந்து தலையாய பிரச்சனை. இதில் வந்து நீங்களும் நானும் வந்து சாதாரணமாக தீர்க்க முடியாது. மத்திய அரசு மேலே வரைக்கும், அதாவது பிரதம மந்திரி அலுவலகம் வரைக்கும் போய் ஒரு கங்க்ரன்ஸ் வாங்கி செய்ய வேண்டிய பணி. இதை வந்து எங்களால் சாதாரணமாக செய்ய முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு பேராசிரியருடைய வழிகாட்டுதல் தான், அவங்களுடைய அணுகுமுறை தான். ஃபேக்ட்ரி பற்றி சொன்னீங்களா, ஃபயர் ஃபேக்ட்ரி பற்றி, அவங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா சார்? நோட் பண்ணிக்கோங்க. சோனி ஃபயர் ஒர்க்ஸ்.
கணேசன் அவங்க பேரு. நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு சார், நீங்க பயனுள்ளதா சொன்னது இருந்ததா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் கரெக்டாகவும் இருந்தது சார். இவ்வளோ இருக்கும்னு தெரியல. தேங்க்ஸ் சார். உங்கள் டைம் நல்லது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, தேங்க்யூ சார். நன்றி. ஹலோ சார், நாங்கள் 3 பேரும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் ப்ரொஃபஸர் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் சைடில் இருந்து அவர் ஃபயர் ஃபேக்ட்ரிக்காக பண்ண சில ஹெல்ப்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பட்டாசு தொழிற்சாலை ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சாரை பற்றி கேட்குறீங்க. எஸ் சார். எங்களுக்கு ஃபயர் ஹவுஸ் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. இது விருதுநகர் மாவட்டத்தில் தொழிற்சாலைக்குள்ள ஒரு 3 லட்சம் ஒர்க்கர்ஸும் அதை நம்பி அடுத்து அலைடு இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடியதில் உள்ளதில் 5 லட்சம் ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி இந்த ஃபயர் ஹவுஸ் இண்டஸ்ட்ரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல சைல்டு லேபருங்கிற பிரச்சனை வந்துச்சு. அப்போ இருந்த தலைவர்கள் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நோ சைல்டு லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எல்லாருக்கும் போய் சேர்த்ததுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஜிஎஸ்டி ஒரு பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முன்னேற்றத்துக்குரிய வழியாக இருந்தாலும் கூட ஃபயர் ஹவுஸ் இண்டஸ்ட்ரிக்கு 28% ஜிஎஸ்டி வரி அப்போ விதித்தாங்க. 28% வரி வரப்பொழுது பட்டாசு தொழில் வருஷத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். நம்மளால் அந்த பிஸ்னஸை பண்ண முடியுமா அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இண்டஸ்ட்ரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் உயர் திரு ஸ்ரீனிவாசன் சார், ப்ரொஃபஸர் சாரை அப்போ ரீச் பண்ணி, சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சார், நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற போது அவங்க நம்மளுடைய மத்திய அமைச்சர் உயர் திரு நிர்மலா சீதாராமன் அவங்கக்கிட்ட எங்களை அறிமுகப்படுத்தி இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்கக்கிட்ட பேசி இந்த இண்டஸ்ட்ரியோடைய முக்கியத்தன்மை அப்படிங்கிற சென்ஸ், இன்றைக்கி உற்பத்தியில் நமக்கு தொழிலாளர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம். இன்றைக்கி 100 ரூபாயில் ஒர்க்கர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 40%, 40 ரூபா 45 ரூபா வந்துடும். அப்போ மேடம் அதை நம்மளுடைய நிதியமைச்சர் அவங்களுக்கு கிளியராக எடுத்து சொன்னாங்க. ஒரு தொழிலில் உற்பத்தி, அதாவது தொழிலாளர்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம ஜிஎஸ்டிங்கிறது உண்மையிலேயே அது சிரமமான ஒரு விஷயம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டியை குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத பேசி ஃபயர் ஹவுஸ் இண்டஸ்ட்ரிக்கு 28%லேருந்து 18% மாற்றி கொடுத்தது அதனுடைய பெருமை நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரை சேரும். அதுக்காக கடுமையான முயற்சி செஞ்ச உயர் திரு நிர்மலா சீதாராமன் அவங்கள சேரும். இதை எங்களுக்கு எடுத்துகிட்டு போன ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசனை எங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது. இப்போ நம்ம ப்ரொஃபஸர் சாரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபயர் ஹவுஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பெரிய த்ரெட்டாக இருந்த ஒரு விஷயம் இல்லீகல் இம்போர்ட்டேஷன். சைனாலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டாசுகள் இறக்குமதியாகி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு த்ரெட்டாக இருந்துக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த இல்லீகல் இம்போர்ட் பட்டாசுகளில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் அனுமதிக்காத கெமிக்கல்ஸ் எல்லாமே அதில் இருக்கிற பட்சத்தில் நம்ம மக்களுக்கு அதை உபயோகிக்கிற பொழுது விபத்துகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ அதுக்கும் நாங்கள் நம்ம ப்ரொஃபஸர் சார் அவங்க மூலமாக தான் அப்போ நமக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க டிஃபென்ஸில் இருந்தாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அவங்க அங்கே நேரடியாக கூட்டிகிட்டு போய் இதுக்கு இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட பொழுது மேடம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இவங்ககிட்டலாம் பேசி இதுக்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னாங்க. சார், இப்போ நீங்கள் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இதில் எத்தனை சதவீத ஆண்கள் மற்றும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார்? 55% பெண்கள் நமக்கு இதில் ஒர்க் பண்ணுறாங்க. 45% ஆண்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு படிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் இந்த பட்டாசு தொழில்.
சார் இப்போ அந்த சைனீஸ் கிராக்கர்ஸ் ஃபுல்லாகவே இல்லீகல் ஸ்டாப் ஆயிடுச்சா? அதான் நான் சொன்னேனே 95% வந்து அவங்களுடைய சீரிய முயற்சியினால் இதாயிடுச்சு. இன்றைக்கும் ஏதோ அங்கங்கே, அதாவது இந்த இல்லீகல் பண்ணுறவங்கள வந்து நம்ம 100க்கு 100 தடை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். 95% நிறுத்திருக்காங்கங்கிறது அதை விட பெரிய விஷயம். இன்னொரு 5% வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு தடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ கிரீன் பட்டாசுக்கும் நீங்கள் தயாரிக்கிற பட்டாசுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இன்னைக்கு நம்ம தயாரிக்கிறது கிரீன் கிராக்கர்ஸ். அதாவது 2018க்கு முன்னாடி நாம் வந்து உற்பத்தி பண்ணது ரெகுலர் ப்ராடக்ட், சரிங்களா? 2018 உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் உற்பத்தி பண்ணுறது எல்லாம் கிரீன் பட்டாசு. ஸோ கிரீன் பட்டாசுங்கிறது நத்திங் பட் பழைய இதிலேருந்து வெளியேறக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட அளவை குறைக்கணும். இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஸர் சாரை இன்னொரு விஷயத்துலேயே நம்ம பாராட்டணும். இந்த பட்டாசுகள் வந்து நம்ம இந்தியா அளவில் விற்பனை செய்கிறோம், இந்தியா அளவில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சார் வந்து அன்றைக்கி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். சார் நாங்கள் இதுக்காக நிறைய முறை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பீரியடில் 2008 வரைக்கும் எங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது, அதுக்கப்புறம் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்காகவும் பார்த்திங்கன்னா அவங்க மேடம் நிர்மலா சீதாராமன் மூலமாக அவங்க மூலமாக போர்ட்ரஸ் சேர்மன் இவங்க நம்ம லைனர்ஸ் எல்லாரையும் வரவழைச்சு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எப்படியாவது பட்டாசை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார், உங்கள் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சாரை பற்றி சொல்கிறதுனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பிட்ட நம்ம சில விஷயங்களை தான் இதில் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். வாங்க. கிளிப்பிங்ஸில் மார்க்கு மெயில் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டியா? அப்புறம் அசைன்மெண்ட்டில் இருக்க கரெக்ஷன்லாம் பண்ணணும்னு ஆமாம், அது வந்து அதையும் குட் பண்ணிடு. மார்னிங். என்னடா, நான் தான் எப்பவுமே உங்களை மீட்டிங் கூப்பிடுவேன், இன்னைக்கு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. என்னது இது? அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட் மேம். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? எல்லாத்துக்கும் வீடியோ ப்ரூஃப், ஆடியோ ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. உங்களை மெயில் பண்ணியிருக்கேன். நம்ம காலேஜுக்கு இவரையே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாமா மேம்? ஆமாம் மேம், நீங்கள் கூட நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் ஸ்பீச் ஒன்று வேணும்னு சொன்னீங்கல்ல, நம்ம ஏன் இவரையே கூப்பிடக்கூடாது? ஆமாம் மேம், பெஸ்ட் ஐடியா, இவரே கூப்பிடலாம். நீ என்ன சொல்ற? நான் பார்த்த வரைக்கும் இந்த அசைன்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே ட்ரூ தான் மேம். பேசாமல் நம்ம இவரே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம். ஓகே, அப்போ அவரையே இன்வைட் பண்ணிடலாம். எல்லாம் உட்காருவோமா? So, on behalf of our political science department, it gives great pleasure inviting Professor Ramasinivasan sir to discuss political science and his opinion and also about the informations regarding political science with all our students. Thank you very much sir for accepting our invitation to discuss with our students. Thank you. வணக்கம் மாணவர்களே, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் கல்லூரியிலிருந்து ஒரு 3-4 பேர் மதுரைக்கு வந்திருந்தாங்க. நீங்கள்லாம் அரசியல் விஞ்ஞானம் படிக்கிற மாணவர்கள். களத்தில் அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்பதற்காக ஒரு அரசியல்வாதி பற்றி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியான ஒரு படிப்பை எடுத்துக்கொண்டாங்க. அதில் என்ன ஒரு கேஸ் ஸ்டடியாக வச்சுருக்காங்க. அதை பார்த்துவிட்ட இந்த கல்லூரி நிர்வாகம் என்னை உங்களிடம் வந்து பேசும்படி அழைச்சிருக்காங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸை பேப்பரிலும் புத்தகங்களிலும் எழுத்துக்களிலும்
கம்ப்யூட்டர்களிலும் நீங்கள் வாசிக்கிறீங்க. நாங்கள் களத்தில் அரசியலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அரசியல் பணி. அதனால் அரசியல் விஞ்ஞானமும் கள அரசியலும் இன்று சந்தித்து கொள்கிற ஒரு தருணம் இது. அதனால் இதை பற்றி நீங்கள் ஏதாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். நானும் என்னென்ன எனக்கு தெரியுமோ சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறேன். ஐம் செல்ஷியா. சார், நீங்கள் எப்போ அரசியலுக்கு வந்தீங்க? எது உங்களை அரசியலுக்கு வர்றதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? நான் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் 3 வார்த்தைகள் தான். நீங்கள் அரசியல் மேடைகளில் அந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. அதுவும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியில் அந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. பாரத் மாதா கி ஜெய். சத்தமாக சொல்லுங்க. ஜெய். பாரத் மாதா கி ஜெய். அதுக்கு என்ன பொருள்? பாரத அன்னை வெல்கன்னு பொருள். ஜெயினா வெற்றின்னு அர்த்தம். பாரத அன்னை வெற்றி பெறுவதுனா என்ன அர்த்தம்? ஏதோ இன்னொரு தேசத்தோட யுத்தத்தில் வெற்றி பெறுன்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, சமுதாயத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில், அரசாங்கத்தில், நிர்வாகத்தில், மக்கள் நலன்களில், மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வர்றதில் எல்லாத்துலேயுமே பாரத அன்னை வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அந்த கோஷத்தினுடைய முழக்கத்தினுடைய நோக்கம். சார், நவீன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சார், நான் பாலிடிக்ஸில் ஒன்று மட்டும் அடிக்கடி அதிகமாக நான் நோட் பண்ணுறேன். ஜாதி அரசியல்னு ஜாதியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? ஒட்கார். தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி வரும்ல, மூக்கு இருக்கிற வரைக்கும் ஜலதோஷம் வரும்ல, அது மாதிரி ஜாதிகள் இருக்கிற வரைக்கும் ஜாதி கட்சிகள் இருக்கும், தவிர்க்க முடியாது. ஜாதிகள் தங்களுக்கென்று ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் நலன்களை அவங்க பொதுவெளியில் பேசி அதை கொண்டு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால் ஜாதி கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லோருக்குமான அரசியல், பாரபட்சமில்லாத ஒரு அரசியல் இந்திய ஜனநாயகத்தில் வரும்போது படிப்படியாக இதெல்லாம் இர்ரெலவெண்ட் ஆகிடும். ஜாதி கட்சிகள் இர்ரெலவெண்ட் ஆகிடும். அது வரைக்கும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போ ஜாதி இருக்கும்னு சொல்றீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க மாணவர்களுக்கு, இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஜாதியை ஒழிக்கணுன்றது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதில் தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசியல்லாம் வந்து இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் அவதாரம் எடுத்திருக்கோம்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறது தான் இது ஒரு ஃபேஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாதி வந்து எத்தனையோ 1000 வருஷம் ஆச்சு, நமக்கு தெரியாது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு. அரசியல் வந்து 100 வருஷம் தானே ஆகுது. 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த அரசியல் ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கிற ஒரு சமூக அமைப்பை, சோஷியல் இன்ஸ்டிடியூஷனை அழிச்சிடணும்னு நினைக்கிறது. இஸ் இட் நாட் சம்திங் அரகன்ஸ்? இது ஆணவம் இல்லையா? அரசியல்வாதிகளோட ஆணவம் இல்லையா? ஜாதியை நீங்கள் அரசியலில் பயன்படுத்துறதுனால தான் பிரச்சனை. ஜாதிக்குள்ளே அரசியலை உள்ளே கொண்டு போய் புகுத்துனது அரசியல்வாதிகள், ஜாதிக்காரன் இல்லை. சார், எங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் உங்களை பற்றி பண்ண ப்ராஜெக்ட் நாங்கள் பார்த்தோம். ஸோ எப்போ சார் நீங்கள் தேர்தல் களத்துக்கு வருவீங்க? உங்களை மாதிரி இளைஞர்கள் எனக்கு எப்போ வாக்களிக்க தயாராக இருக்கீங்களோ அப்போ நான் தேர்தலுக்கு வரப்போகிறேன். ஐ ஆம் திருப்பதி. ஓட்டு போட சொல்லி சொல்றீங்க. ஓட்டு போடுறதுக்கு பணக்காசு எதுவும் கொடுப்பீங்களா? கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. நான் வெளிப்படையாக சொல்கிற விஷயம் அதுதான். தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறப்போ நான் தேர்தலில் வாக்களிப்பதற்கு பணம் கொடுக்க மாட்டேன். அதுக்கு 2 காரணம். ஒன்று, என்கிட்ட இல்லை, அதனால கொடுக்க மாட்டேன். இன்னொன்று, என்கிட்ட இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். அதனால வாக்களிப்பதற்கு பணம் வாங்கக்கூடாது. Sir, I'm Vinishma. I have a question for you. Whether women can come to politics or not? நானுமே வினிஷ்மாக்காக தான் கைதட்டுறேன். ரொம்ப நல்ல கேள்வி இது. குட் கொஸ்டின். சமுதாயத்தில் 50% பெண்கள். 50% மக்களை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசியல் பண்ண முடியுமா? பண்ணலாமா? பெண்கள் அரசியல் கட்டாயம் வரும். அண்ட் விமன் ஆர் தி கேம் சேஞ்சர்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் பார்த்து கலந்து உரையாடி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி. நான் சொன்ன பதில் உங்களை எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஹானஸ்டான பதில்கள், என் மனதிலிருந்து வந்த நேர்மையான பதில்கள் அவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க.
பொலிட்டிக்கல் சயின்ஸை வெறும் தியரியாக படிக்காமல் அரசியலுக்கு வாங்க. நாமெல்லாம் அரசியலுக்கு வந்தால் தான் அந்த அரசியல் களம் வந்து சரியாகும். நான் தேசியவாதி, அரசியலில் வேலை செய்கிறேன், அவ்வளோ. எல்லோரும் ஒரு துறையில் வேலை செய்கிறேன். ஐ ஆம் நாட் ஏ பொலிட்டிஷியன், ஐ ஆம் எ நேஷனலிஸ்ட் ஒர்க்கிங் இன் பாலிடிக்ஸ். அப்படி தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் நீங்களும் அரசியலுக்கு வாருங்கள். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு முறை சந்திப்போம். சார், ஒரு லாஸ்ட் கொஸ்டின். அரசியல்ல உங்களோட ரோல் மாடல் யாரு? உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். வேற யாரு? இதோ ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். தலைவா தலைவா எங்கள் தலைவா, மக்கள் உள்ளம் வெல்லும் தலைவா. தலைவா 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 எங்கள் தலைவா, மக்கள் உள்ளம் வெல்லும் தலைவா. வீரம் பிறக்கும் மண்ணு ஏழு, வாடி வாசல் காளைகள் மேலே கட்டி தழுவும் வீரம் போலே. ஜல்லிக்கட்டை மீட்டாயன்றே நீரே. தலைவா 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 எங்கள் தலைவா, மக்கள் உள்ளம் வெல்லும் தலைவா. தலைவா தலைவா எங்கள் தலைவா, மக்கள் உள்ளம் வெல்லும் தலைவா. இது கரிச காட்டு கண்ணு, இங்கெங்கும் இல்ல நல்வேல வெட்டினு. தென்னகம் வளர நம் தென்னகம் என்றும் ஒளிர, தன்னையே தந்து காத்தாய் நீயே. தலைவா தலைவா எங்கள் தலைவா, மக்கள் உள்ளம் வெல்லும் தலைவா. தலைவா 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 எங்கள் தலைவா, மக்கள் உள்ளம் வெல்லும் தலைவா. ஜாதி பெயரை சொல்லி தாழ்த்து ஓர் நடுவே, வீழும் எங்களை உயர்த்தி நீரே. என் பூமி மக்கமாரே உழைத்தும் வாடி போதே, மோடியிடம் சொல்லி எங்களை காத்தீரே. தலைவா தலைவா எங்கள் தலைவா, மக்கள் உள்ளம் வெல்லும் தலைவா. தலைவா 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 எங்கள் தலைவா, மக்கள் உள்ளம் வெல்லும் தலைவா.